வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட ராக், ரோமன், கோடி இவங்க 3 பேர்த்த பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஏன்னா இவங்க 3 பேர்த்த வச்சு தான் இப்போ WWE ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானே போட்டிருக்காங்க. அதாவது ரெசல்மேனியா 41ல் எந்த மேட்சை நடத்துறது, நடத்தாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, உங்களோட ரெக்கையில் ரிக்கிஷியை தான் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய ரிக்கிஷி வந்து இப்போ ஏஇடபிள்யூக்கு டெபியூட் ஆகிட்டாரு. இனிமேல் முழுக்க முழுக்க ரிக்கிஷி வந்து ஏஇடபிள்யூவில் தான் ஒர்க் பண்ண போகிறாரு. அது இல்லாமல் ரிக்கிஷி வந்து ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்டை ஏஇடபிள்யூவில் சைனிங் பண்ணியிருக்காராம். அதாவது எது மாதிரி கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்டால், அதாவது ரிக்கிஷி வந்து 3 வருஷம் கான்ட்ராக்டை ஏஇடபிள்யூவில் அஃபிஷியலாக சைனிங் பண்ணிட்டாராம். இனிமேல் நம்மளுடைய ரிக்கிஷி வந்து ஏஇடபிள்யூவில் தான் ஒர்க் பண்ண போகிறாரு. இதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்மளுடைய ஏஇடபிள்யூ நம்மளுடைய ரிக்கிஷிக்கு தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஏன்னா டபிள்யூடபிள்யூவில் இருந்த வரைக்கும் நம்மளுடைய ரிக்கிஷி வந்து ஒன்றும் சாதிக்கல, ஒரு மண்ணு இல்லாமல் தான் இருந்தார். ஆனால் திறமையான ரெஸ்லர் தான். ஆனால் டபிள்யூடபிள்யூ கரெக்டாக யூஸ் பண்ணலை. இது இல்லாமல் இப்போ நம்மளுடைய ஏஇடபிள்யூவில் தான் இருக்கிறாரு. ஏஇடபிள்யூவில் வந்து நம்மளுடைய ரிக்கிஷிக்கு வந்து சாம்பியன்ஷிப்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வைக்கலாம். இது இல்லாமல் இப்போ நம்மளுடைய ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது ஏஇடபிள்யூக்கு வந்து ரிக்கிஷி போயிட்டாரு. அதை பற்றி டபிள்யூடபிள்யூட்ட கேட்டிருக்காங்க. அது ரிக்கிஷி வந்து இப்போ ஏஇடபிள்யூக்கு போயிட்டாரே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு டபிள்யூடபிள்யூ சொல்லிட்டாங்க. அதாவது அது ரிக்கிஷியோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு தெரியும். ஆனால் ரிக்கிஷி வந்து ஏஇடபிள்யூ தான் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் ரிக்கிஷி வந்து இப்போ டபிள்யூடபிள்யூவில் விட்டு ஏஇடபிள்யூக்கு போனது வந்து எங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பே இல்லை. ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லை ஏன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய டபிள்யூடபிள்யூ சொல்லிட்டாங்களாம். அப்போ நம்முடைய டபிள்யூடபிள்யூக்கு நம்முடைய ரிக்கிஷி மேலே விருப்பங்கிறது இல்லை. அவர் போனதில் எந்த வித எங்களுக்கு கஷ்டமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அவர் வந்து அவரோட பொழப்ப அவர் பார்க்க போயிட்டாரு. எங்களுக்கான பொழப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து நம்முடைய ரிக்கிஷியை தட்டி விட்டு போய்கிட்டேட்டாங்க. அதே மாதிரி நம்முடைய ரிக்கிஷி வந்து இப்போ ஏஇடபிள்யூ தான் இருக்க போகிறாரு. அவரோட வாழ்க்கை பயணங்கள் எப்படி ஏஇடபிள்யூவில் இருக்க போகிறது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஏன்னா டபிள்யூடபிள்யூவில் இருந்த வரைக்கும் நம்முடைய ரிக்கிஷிக்கு வந்து கரெக்டான ஒரு ஸ்டோரியனோ, கரெக்டான ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ டபிள்யூடபிள்யூ கொடுக்கல. ஆனால் ஏஇடபிள்யூவில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் நண்பா. அடுத்ததாக உங்களோட பீப்புள் சாம்பியனான த ராக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரெசல்மேனியா 41ல் வந்து நம்மளோட அநேகமாக எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக் மேட்ச் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி ஒரு மண்ணுமே இங்கே நடக்க போகிறது கிடையாதாம். அதாவது ரெசல்மேனியா 41ல் வந்து நம்மளுடைய ராக் வெர்சஸ் கோடி மேட்ச் தான் நடக்க போகுது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னுட்டா, ரெசல்மேனியா 40ல் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய ராக்கும் ஒரு டாக் டீம் மேட்ச் விளாண்டாங்கல்ல. செத் ரோலின்ஸும் கோடியும் டாக் டீம் மேட்ச் விளாண்டாங்க. இந்த மேட்ச்சில் கூட நம்மளுடைய ராக்கு தான் வந்து நம்மளுடைய கோடியை அதாவது க்ளீனாக பீட் பண்ணி வின் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அது வந்து முழுக்க முழுக்க டபிள்யூடபிள்யூட ஒரு ஸ்டோரி லைன் தானாம். இதை வந்து இந்த மேட்ச்சை வந்து கண்டிப்பாக நம்முடைய ராக்கு தான் நம்முடைய கோடியை பின் பண்ணி வின் பண்ணணும். இவங்களுக்கான ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ணி ரெசல்மேனியா 41ல் மேட்ச் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெசல்மேனியா 40லேயே வந்து நம்ம டபிள்யூடபிள்யூ டிசைட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த செக்மெண்ட், அதாவது அந்த ரெசல்மேனியா 40ல் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியனாக நம்முடைய கோடி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த அந்த மண்டே நைட் ராவில் கூட நம்முடைய ராக் வந்து கேட்டிருப்பார். அதாவது இந்த சாம்பியன் வந்து நல்லா இருக்குது, இந்த சாம்பியன் உன்கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட தான் நல்லாவே இருக்குது, இந்த சாம்பியன் வந்து எனக்கு வேணும், அதாவது நான் இப்போ டபிள்யூடபிள்யூ விட்டு போகிறேன், ஆனால் திரும்பி வந்து நான் டபிள்யூடபிள்யூக்கு வர்றப்போ இந்த சாம்பியன்ஷிப்காக கண்டிப்பாக மோதுவேன் கோடி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ராக்கு சொல்லிட்டு போனார். அதனால் கண்டிப்பாக நம்முடைய ராக்கு ரிட்டன் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ராக்கு கிட்ட அதாவது நம்முடைய கோடிக்கிட்ட இருக்க அந்த சாம்பியன்ஷிப்புக்காக நம்மளுடைய ராக்கு கண்டிப்பாக மோதுவார். மோதி கூட நம்மளுடைய ராக்கு கூட டபிள்யூடபிள்யூ சாம்பியன் ஆகலாம். அதாவது அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன் ஆகிறதுக்கு கூட அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் ரெசல்மேனியா 41ல் கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக் மேட்ச் நடக்காது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக் மேட்ச் நடக்காட்டியும் எந்த மேட்ச்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்முடைய கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ராக் மேட்ச் தான் 100% நடக்க போகுது. இதுதான் டபிள்யூடபிள்யூட ஒரிஜினல் பிளானும் கூட. நம்ம நினச்சிக்கலாம் அந்த மேட்ச்சை வச்சா நல்லாயிருக்கும், இந்த மேட்ச்சை வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் டபிள்யூடபிள்யூட ஒரு ஃபிக்ஸான ஒரு மேட்ச் எதுன்னு கேட்டால் ரெசல்மேனியா 41ல் இந்த மேட்ச் தான். அதாவது
கோடி ரோட்ஸ் விசஸ் ராக் மேட்ச் தான் 100% நடக்க போகுது. இது வந்து WWE அஃபிஷியலா ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. அதாவது நீங்க எந்த மேட்ச் வேணாலும் நடந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கலாம். ஆனா WWE ஒரிஜினல் பிளான் என்னன்னா, ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் அப்படிங்கிறது நினைக்கிறீங்கல்ல, அத வந்து யாராச்சும் அந்த மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, அத குழி தோண்டி புதைச்சிருங்க. அந்த மேட்ச் நடக்காது. அதாவது ராக் விசஸ் கோடி மேட்ச் தான் ரெசல்மேனியா 41ல மேட்ச், அதாவது டைட்டில் மேட்ச்சா நடக்க போகுது. இந்த மேட்ச்ல நம்முடைய ராக் தான் வின் பண்ணுவாரா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா அது வின் பண்ணுவாரா, வின் பண்ண மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனா கண்டிப்பா ரெசல்மேனியா 41ல ராக் விசஸ் கோடி மேட்ச் தான் நடக்க போகுது. இந்த மேட்ச்சை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மேட்ச்சை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்கன்னு. யாராவது ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு கனவோட இருக்கீங்க அப்புட்னா, அந்த கனவ வந்து கனவாவே வச்சுருங்க. அந்த மேட்ச்ல நடக்கும் அப்படிங்கிறதுன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா, இந்த மேட்ச்சு இந்த வருஷம் ரெசல்மேனியா 40ல கூட, அதாவது 40ல கூட 41ல கூட இந்த மேட்ச் நடக்க போறது கிடையாது. அப்ப எந்த ரெசல்மேனியா தாண்டா இந்த மேட்ச் நடக்கும்? எங்க ட்ரீம் மேட்ச்டா, இது வந்து எங்களுக்கோட ஒரு கனவு மேட்ச்டா, இது எப்ப தாண்டா நடக்கும் அப்படின்னு கேட்டா, அது நடக்கவே நடக்காது நண்பா. ஏன்னா, இப்போ போற ஒரு ஸ்டோரி லைன் படி இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா WWE வந்து இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்சை நடத்தணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியாவிலும் கிடையாதாம். இது வந்து WWE ஒரு பிளான்லேயும் இப்போ WWE வைக்கலையாம். அப்போ எந்த மேட்ச் தாண்டா வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால், WWE ஒரிஜினல் பிளான் என்னன்னா, ரெசல்மேனியா 41ல சோலோ சிக்காவா விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்சும், கோடி ரோட்ஸ் விசஸ் ராக் மேட்ச் தான் ரெசல்மேனியா 41ல நைட் 1 நைட் 2ல நடக்க போகுதாம். ஆனால் இந்த மேட்ச் வந்து எந்த மேட்ச் நைட் 1 நைட் 2 அப்படின்னு தெரில. ஆனால் இந்த மேட்ச் தான் ரெசல்மேனியா 41ல நடக்க போகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்போ போகிற ஒரு ஸ்டோரி லைன் எதை பற்றி போகுது அப்படின்னா, அந்த பிளட் லைனை வச்சு தான் போகுது. அந்த புதிய பிளட் லைனுக்கும் பழைய பிளட் லைனுக்கும் அந்த ஒரு மேட்ச் போயிட்டுருக்கு. இதனால இதை பில்டப் பண்ணி ரெசல்மேனியா 41ல நம்முடைய சோலோ சிக்காவா விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் நடத்தணும் அப்படிங்கிறது தான் WWE ஒரு பிளானேவாம். இந்த மேட்ச் தான் நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் WWE ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபார்மான ஒரு மேட்ச்சு. ஏன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால், 2025, 26லனா நடக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்னடா கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இப்போ தான் சொன்னேன்ல, அதாவது கோடிக்கும் நம்முடைய ராக்குக்கும் மேட்ச் நடந்துச்சு. இதில் கூட நம்முடைய ராக்கு கூட சாம்பியன் ஆகலாம் அப்படின்னு சொன்னேன்ல. அப்படி ஒரு வேளை நம்முடைய கோடியை க்ளீனாக பீட் பண்ணி நம்முடைய ராக் வந்து சாம்பியன் ஆகிட்டான்னா, அந்த சாம்பியனை வச்சிருப்பான்ல, அதுக்கப்புறம் கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு அந்த நம்முடைய சோலோக்கும் மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்முடைய ராயல் ரம்பிள் கூட நம்முடைய ரோமன் வின் பண்ணலாம். ரோமன் வின் பண்ணி கூட நம்முடைய ராக்கை சேலஞ்ச் பண்ணலாம். அப்படி ஒரு வேளை சேலஞ்ச் பண்ணி அந்த சேலஞ்சை வந்து நம்முடைய ராக்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா, 2025, 26ல கூட நம்முடைய ராக்குக்கும் நம்முடைய ரோமனுக்கும் மேட்ச் நடக்கலாம். ஏன்னா அப்போ கூட இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அப்பயும் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டு தானே தவிர, ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நம்முடைய ராக்குக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறது இல்லையா. ஏன்னா ஃபேன்ஸாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் WWE வந்து இந்த மேட்சை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா. சும்மா ஃபேன்ஸும் நம்மளாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான், இது நடக்கணும் நடக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இது WWE வந்து இந்த மேட்சை வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விருப்பமும் இல்லை. வெயிட் பண்ணி வேணால் பாருங்கள், எப்போ தாண்டா ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அதாவது நம்ம நினச்சிக்கிருக்க போது 2030 கூட இந்த மேட்ச் நடக்குமா அப்படிங்குன்னு அப்படி நினச்சா அதுவும் நம்மளோட முட்டாள்தனமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ போகிற ஒரு கரெக்டான ஒரு சுச்சுவேஷனில் வந்து எவ்வளோ WWE வந்து பெனிஃபிட்டான ஒரு மேட்சஸ்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த மேட்சை வச்சு எவ்வளோ WWE வந்து வருமானத்தை ஈட்டுறாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு மணி மேக்கர் மேட்ச் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் தான். அதை வந்து எதுக்கு வந்து WWE வந்து அதை நடத்தாமல் போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம், எப்போ தான் நடத்துகிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடந்தால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நண்பா. இது வந்து எங்களோட கனவு மேட்ச்சு. இதை வந்து எப்போ தான் நடத்துவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபேன்ஸாக கேட்குறீங்கல்ல. இந்த மேட்ச்சை பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆவலாக இருக்கீங்க அப்படின்னு உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. அது இல்லாமல் இப்போ சோலோ சிக்காவா ரோமன் ரெயின்ஸ் மேட்ச்சை பார்க்க ஆவலாக இருக்கிறீங்களா? அது இல்லாமல் ராக் விசஸ் கோடி மேட்ச் பார்க்க ஆவலாக இருக்கிறீங்களா? இதை விட இல்லை நண்பா, இந்த 2 மேட்சுமே எங்களுக்கு பிடிக்க இல்லவே இல்லை.
இது வந்து எங்களுக்கு வேஸ்ட்டு மேட்ச்சு. அப்போ ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் தான் எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, இந்த மேட்ச்சு ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச்சு எந்த ரெசல்மேனியால நடந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க நண்பா. ஏன்னா WWE வந்து எப்போ நடத்துறானுங்க அப்படின்னே தெரியல. நம்மளா சொல்லுவோம். இது வந்து எப்போ நடந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நீங்களே சொல்லுங்க நண்பா. ஓகே நண்பா. இன்னைக்கு ரெஸ்லிங் நியூஸ் அவ்வளோதான் நண்பா. ஆனா வீடியோ பார்க்குறீங்க. ஆனா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கூட போடவே மாட்டேங்கிறீங்க நண்பா. ஒவ்வொரு லைக்கும் அது வந்து எனக்கு விலை மதிக்க முடியாதது. அந்த லைக் போடுற அந்த ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கு நண்பா. அது இல்லாமல் நம்ம சேனலுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ரெஸ்லிங் கண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள அந்த குரூப்பில் நீங்கள் குயிக்காக தெரிஞ்சுக்கலாம் நண்பா.